அறிமுகப்படுத்துவதே ஒரு கலை. அது ஒரு பெரிய விஷயம். சரியாக அறிமுகப்படுத்தணும். நம்மள நிறைய பேருக்கு அது தெரியாதுங்க. சார், என் ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்துகிறான் அவனோட ஃப்ரெண்டுக்கு. அவன் பேர் சொன்னான், வேலை சொன்னான். என் பேரை சொல்லி இவர் பட்டிமன்றத்தில் பேசுவார்னா முடிஞ்சிச்சு கதை. சொல்லலை. இவன் என்ன பண்ண, அவன்கிட்ட இவரை தெரியுதா அப்படின்னா அவன் என்னை உத்து பார்த்தான், தெரிலன்ட்டான். நமக்கு அவமானமாக போயிடுச்சு. நாம் என்ன நினச்சினுக்கிறோம், நிறைய பேருக்கு நம்மளை தெரியுன்ற அந்த இதுவும் போயிடுச்சு, அந்த மமதையும் போயிடுச்சு. நான் கம்முன்னு இருந்தேன். இவன் திருப்பியும் சார் தெரியலன்றான், நல்லா உத்துப்பாருன்றான். அவன் என்ன இந்த நக்கீரா நல்லா உற்றுப்பாருன்ற மாதிரி என்னை உத்து பார்த்துட்டு தெரியலன்றான். இவன் அத்தோட சும்மா இருக்கலாம். என்ன தெரியலன்ற, டிவியில் பேசுவார், நல்லா பாரு அப்படின்னா. சார், அவன் திருப்பி என்னையே குறு குறு குருன்னு பார்க்குறான். அவன் என்ன யோசிக்கிறான், டிவியில் இந்த ஆள் எதில் வருவான்? குங்குமம் போட்டு வச்சுருக்கான், ஜோசியம் சொல்லுவானா, இல்லை காலையில் நியூஸ் வாசிப்பாங்களே அவனா, இல்லை இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லுவானே அவனா, இல்லை நைட்டு 11 மணிக்கு மேலே மருந்து விற்பானுங்களே அவனா, இவன் யார் யோசனை பண்ணிக்கினே இருக்கான். பிடிக்கல, தெரியலன்ட்டான் சார். கடைசியாக இவன் சொன்னான் பட்டிமன்றத்தில் பேசுவார்னு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் பட்டிமன்றமா நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைண்ணா. ஏண்டாப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு கோவில் திருவிழாவில் எல்லாரும் ஒன்றா வரும், எல்லா குடும்பங்களும் ஒன்றா அண்ணன் தம்பியாக இருக்கும். நான் எந்த கோயில் திருவிழாவுக்கு போனாலும் ஒரே ஒரு என் சார்பிலே ஒரே ஒரு நம்மளுடைய இந்து சைவ வைணவ கோயில்களிலே நான் வைக்கிற ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா, திருவிழா கொண்டாடுறது முக்கியம் இல்லை, கோவிலுக்கு சரியாக ஒவ்வொரு 12 வருடமும் கும்பாபிஷேகம் செய்வது முக்கியம் இல்லை சார். கோவிலில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சாலே போதும், அதுவே நாம் இறைவனுக்கு செய்கிற பெரிய திருப்பணி. நீங்கள் சுத்தமாக வைங்க போதும், அது நம்மளால் முடியும். ஆனால் நம்ம பண்ணுறதில்லை. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நம்ம கோயிலில் இருக்கிற மாதிரி போர்டு வேறு எந்த கோயிலையும் எந்த மதத்துலேயும் கிடையாது. ஏகப்பட்ட போர்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. தயவு செய்து வரிசையில் நிற்கவும். இது கோயிலில் போய் வைக்கலாமா? நமக்கே தெரியணும்ல. தயவு செய்து வரிசையில் நிற்கவும். ஒரு கோயிலில் தயவு செய்து லுங்கி கட்டி கொண்டு வர வேண்டாம். அப்போ நம்ம எப்படிலாம் போகிறோம் பாருங்க கோயிலுக்கு. அகல் விளக்கை மேடையில் வைக்கவும். ஏன் 10 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கிட்டுங்க வெளியில், சாமிக்கே சுடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்து போகிறான். மேடையில் வைக்கவும். ஒரே ஒரு போர்டு தான் சார் மிஸ்ஸு, தயவு செய்து சாமி கும்பிடவும்னு, அவ்வளோதான். மற்ற எல்லா போர்டும் இருக்கும் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி திருப்பதிக்கு போனேன். 50 ரூபா டிக்கெட்டு வாங்கி குடும்பத்தோடு போகிறேன். நான் பாட்டுன்னு சுவாமி ஸ்லோகம் சொல்லின்னு போகிறேன் பெருமாள் மேலே. என் ஒய்ஃபு பின்னால் வந்துன்னு இருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த திருப்பதி கோயில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த கல்வெட்டு பழைய கால கல்வெட்டெல்லாம் இருக்கும். அதனுடைய கேப்பில் சார் நம்ம ஆளுங்க விசிட்டிங் கார்டு வச்சுருக்கான். ஏன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. நான் போயினே இருந்தேங்க, திடீர்னு மேலே பார்க்குறேன், அங்கே ஜெயந்தி ஐ லவ் யூன்னு ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எங்கே? திருப்பதியில் வரிசையில் நிற்கிற க்யூவில். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ அதை ஜெயந்திக்கிட்ட சொல்லணும், இல்லையா பெருமாள் கிட்ட உள்ளே போய் சொல்லணும். அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நான் அது வரையும் ஸ்லோகம் சொல்லின்னு போனவன் அந்த பேரை பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் நின்றுட்டேன். இப்படி தானே நம்ம எம்ஏ படிக்கும் போது நம்ம கிளாஸ் பொண்ணு ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு, அதுக்கிட்ட சொல்லி அது உனக்கெல்லாம் லவ் ஒரு கேடான்னு சொல்லிச்சேன்னு பெருமாளை விட்டுட்டேன். அந்த ஜெயந்தியை என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் பராக்கு பார்க்குற போ அப்படின்ச்சு. அதாவது நம்ம பக்தியும் காலி பண்ணிவிடுவான். அந்த லெவல் தான். எதுவாக இருந்தாலும் சரி, திருக்கோயிலை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று இன்று முடிவு செய்தீர்கள் என்றால் வேறு எந்த திருப்பணியும் நம்ம இறைவனுக்கு செய்ய வேண்டாம். அது ஒன்றுமே நம்ம செய்கிற பெரிய திருப்பணி. நான் இங்கே வரும்பொழுதே நிறைய பேர் சொன்னாங்க, சார் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு. நான்
நம்ம லக்ஷ்மணன் சார் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசலான்னு. ஏன்னா எப்போவுமே அமைப்பாளர்கிட்ட கேட்டுடணும். சார் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே பேசி முடிச்சிருங்கன்னாரு. நீங்கள் நல்ல ரசிகர்கள், அதனால் வந்து நல்ல ரசிகர்களாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். சில இடத்துலலாம் நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா, ஏன் இவ்வளோ குறுகுறுன்னு பார்க்குறானுங்க. ஆமாங்க இருக்குது, எனக்கு அந்த மாதிரி அனுபவம்லாம் நிறைய இருக்குது. அதனால் என்னதான் ரசிகர்களாக இருந்தாலும் சரியான டைமுக்கு முடிக்கிறது தான் நல்ல பேச்சாளர். ஒரு ஆள் பேசிகிட்டே இருந்தார், அவரை ஒரு 45 நிமிஷம் பேச சொன்னாங்க, பேசினார். 45 நிமிஷம் பேசினார், ரசிகர்கள் நல்லா ரசித்தாங்க. இவருக்கு உள்ள ஒரு ஆசை வந்துச்சு, இவ்வளோ ரசிகர்கள் நல்லா ரசிக்கிறாங்களே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுவோன்னு இன்னொரு 15 நிமிஷம் பேசினார். அவங்க ஏதோ பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தாங்க. இவர் இன்னொரு 15 நிமிஷம் பேசுவோமேன்னாரு. இந்த முதல் வரிசையில் உட்காந்துரு நேரம் வந்து இப்படின்னா, என்னங்க இங்கேயே வந்துட்டீங்கன்னாரு. பேசுடா, உனக்கு எவ்வளோ ஆசையோ அவ்வளோ பேசு, முடிஞ்ச வரையும் பேசுனா. நீங்கள் இங்கே நிற்கிறீங்கண்ணே, பேசிட்டு நீ போய் உட்காரு, நான் 1/2 ஹவர் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, உட்காந்து பாத்தியா தெரியும் முதுவலி, நீ பேசினே இருக்க 45 நிமிஷத்துக்கு மேலே, ஒரு அளவு இல்லை. அதாவது எப்பவுமே ஒரு ஒரு பதவியை எடுத்து அதை நடத்தி நீங்கள் எல்லாருமே இந்த 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 நாள் விழாவை சிறப்பாக நடத்திய ஐயா அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப கஷ்டம் சார். பணம் டொனேஷன் கொடுத்துட்டு போயிடலாம் சார், யாராவது வந்தாங்கன்னா இந்த புடின்னு டொனேஷன் கொடுத்துட்டு போகலாம். இந்த ஆர்கனைசிங் பண்ணுறது, இந்த பதவியில் இருக்கிறது, அதை பொறுப்பாக செய்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நம்மளில் பதவியை பார்த்து பொறாமப்படுவோம். இனிமேல் அந்த மாதிரி படாதீங்க. பதவின்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, நமக்கு அது தெரியல. எங்கள் தெருவில்ங்க ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது, ரொம்ப சின்னது, தெருவே சின்னது. அதில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருந்தது. இந்த விநாயகர் சதுர்த்தி போது என்ன பண்ணானுங்க, தெருவில் இருக்கிறவங்களாம் வந்து என்கிட்ட, சார் இந்த முறை சதுர்த்திக்கு திருப்பணி குழு தலைவர் நீங்கள் தான்னா. நான் ரொம்ப பெருமையாயிட்டேன். ஏன்னா நோ எலெக்ஷன், யாரை கண்டஸ்ட், என்னை எதிர்த்து யாரும் போட்டி இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்களே வந்து நம்மளை தலைவராக இருக்க சொல்கிறாரு. நம்ம தலைவர் ஆகிட்டம் போல் இருக்குது, பெரிய மரியாதைன்னு நினச்சிட்டு ஒத்துக்கிட்டேன் சார். அன்னைக்கு பிடிச்சது சார் சரியாக. எனக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது, என்னை பழி வாங்கிறதுக்கு என் தலைவராக்கியிருக்கானுங்க. அதுலேயும் ஒரு ஆள் குறிப்பாக எங்கள் தெரு முனையில், அவனுக்கு என்ன பிடிக்காத போல இருக்கு, எனக்கு தெரியல. உட்காந்துன்னு சார், நான் வந்து திருப்பணி குழு தலைவர்னு மதுரை மீனாட்சி அந்த லெவலில் திங்க் பண்ணின்னு உட்காந்துக்கிறேன். அவன் தெருவே சின்னதுங்க, ஆட்டோ தான் போவோம், அதுக்கு மேலே வண்டி போவாது. அதில் தெருவில் சின்ன பிள்ளையார் கோயில், அதுக்கு அவன் ஐடியா கொடுக்குறான். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பண்ணோன்னா, பிள்ளையார்பட்டியில் எப்படி பண்ணுவாங்க தெரியுமான்னு ஆரம்பித்தான். டேய், அந்த பிள்ளையார இந்த பிள்ளையார ஒன்றாப்பா அப்படின்னு. சரி அப்போ நான் உச்சி பிள்ளையார அப்படின்னா. அதெல்லாம் நல்ல வசதியான திருக்கோயில், என்னது ஆட்டோ போக முடியாத தெருவில் இருக்கிற திருக்கோயில். நான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணோன்றேன். அதான் சார், ஃப்ளெக்ஸ் போர்டு ஒரு 100 வைக்கிறோம். அவன் அடிச்சு விட்றான். அப்புறம் ஆட்டம் பாட்டம். சார் எனக்கு அப்போ கூட விளங்கலை சார், இவனுங்க என்னை எப்படி திருப்பணி கூட ஆக்குனாங்கன்னு. டொனேஷன் கலெக்ட் பண்ணணும், எல்லாம் விளங்கிட்டான். ஒருத்தர் சொல்கிறா, தலைவர் தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜு, அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு தெரியாத ஆளான்றான். நான் வந்து ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு டொனேஷனுக்கு போனேன். அப்போ தான் சார் தெரியுது, ஜனங்க எல்லாம் பேசுவாங்க. திருப்பணின்னு போய் நின்னீங்கன்னா நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தான் தெரியும். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நிற்கிறான், அவன் ஒய்ஃபு உள்ளேருந்து குரல் கொடுக்குது, காலையில் என்ன வெட்டி பேச்சு உள்ளே வாங்கன்னு. அவனை நீங்கள் நம்ப மாட்டீங்க, வட்டிக்கு காசு வாங்கி திருப்பணியை முடித்தேன். நான் வட்டி கட்டினுக்கிறேன். எனக்கு அதில் கிடைச்ச ஒரே இது என்ன தெரியுமா, அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பொன்னாடை போட்டாங்க சார். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் போட்டான் ஆலோசனைக்கு. அதே ஆள் என்ன பண்ணால், பிரமாதமாக பண்ணிட்டீங்க சார், அடுத்த வருஷமும் நீங்கள் தான் திருப்பணி குழு தலைவர் அப்படின்னா. நான் சொன்னேன், வீடு மாற்றலான்னு இருக்கேன். அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே வீடு மாற்றிட்டேன்னா உச்சி பிள்ளையாருக்கு இங்கேருந்து நடந்தே போகிறேன், என்னை விடு. ரொம்ப கஷ்டம்.
எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பதவிலாம் எக்ஸ்ட்ராவெல்லாம் 2 வந்திருக்கு. நான் 6ஆம் கிளாஸ் ஹை ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். சேர்ந்த போது பார்த்தீங்கன்னா எங்கள் 2 நாள் கழித்து எங்கள் கிளாஸ் வாத்தியார் என்னை கூப்பிட்டாரு, இங்கே வா அப்படின்னாரு. போனேன். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னாரு. நான் திடீர்னு சார் இப்படி கேட்குறாரு. நல்லா ஓட்டுவேன் சார் அப்படின்னா. வெரி குட், நீ தான் கிளாஸ் லீடர் அப்படின்னாரு. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுது ஒரு குவாலிஃபிகேஷனா, நம்மளை வந்து கிளாஸ் லீடர்ன்ட்டாருன்னு. கிளாஸ் லீடர் பெரிய பதவிங்க அப்படின்னு நினச்சி சரின்னுட்டேன். சார் ஒரே ஒரு பேட்ஜ் மட்டும்தான் சார் கிளாஸ் லீடர்னு, மற்றபடி மற்ற பசங்களை விட வேலை நம்மளுக்கு தான் அதிகம். எல்லா பசங்களும் 9:30 மணிக்கு கிளாஸுக்கு வருவான், நம்ம 9 மணிக்கே போனோம். அப்போல்லாம் எப்படி தெரியுமா, ஸ்கூலில் தண்ணி அந்த வகுப்பறையிலேயே ஓரமாக ஒரு பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். நம்ம தான் 9 மணிக்கு வந்து கிளாஸ் ரூம் பெருக்கிட்டாங்களான்னு பார்க்கணும், பிளாக் போர்டு ஃபுல்லாக தொடச்சி வைக்க பார்க்கணும். எல்லா பசங்களும் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் மட்டும் 9 மணிக்கு போய் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே டயர்டாகிடுவேன், வேர்த்து விறுவிறுத்து உட்காந்து இருப்பேன். 1 மணி ஆச்சுது, பெல்லு, சாப்பாட்டு பெல்லு. வாத்தியார் கூப்பிட்டாரு, இங்கே வா. சைக்கிள் சாவி கொடுத்தாரு. என்ன சார்ண்ணா, 3வது தெருவில் தான் நம்ம வீடு இருக்குது. என் சாப்பாடு வீட்டில் அம்மா வச்சுருப்பாங்க, போய் எடுத்துனுவான்னு. அதாவது என்னை ஏன் கிளாஸ் லீடர் ஆக்குனாருன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு வர்றதுக்கு போனால் அந்த அம்மா வாசப்படில் நின்றுன்னு, உங்கள் சார் எப்போவுமே பக்கோடா இல்லாமல் சாப்பிட மாட்டார், அங்கேருந்து 3வது தெருவில் ஒரு பக்கோடா கடை இருக்குது, ஒரு 100 கிராம் பக்கோடா வாங்கின்னு அப்புறம் ஸ்கூலுக்கு போணுச்சு. சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொன்னது ஒரு தப்பாடா. அங்கேருந்து பக்கோடா கடைக்கு போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், பழக்கத்தில் ஏன்னா 5 நாள் வாரத்தில் ஸ்கூலு, ஒவ்வொரு நாளும் பக்கோடா வாங்கணும். பக்கோடா கடைக்காரன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நான் போகும்போதே 100 கிராம் கட்டி வச்சுருவான். ஒருவேளை ஃபெயில் ஆகியிருந்தேன்னா பக்கோடா கடையில் தான் வேலை செஞ்சுருப்பேன். அந்தளவுக்கு ஃப்ரெண்டு. இதில் என்ன பிரச்சனைனா 1:30 மணிக்கு வருவேன் சார், அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு என் சாப்பாடு அவசரமாக சாப்பிட்ணும், ஏன்னா அரைவரில் முடிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பதவின்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி பரவாயில்லன்னு நினச்சிட்டு பாஸ் பண்ணிட்டேன். இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா மார்க்கெல்லாம் கிடையாது, நம்மளும் படித்து எழுதி பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணி 7ஆம் கிளாஸ் போனேன். இந்த 6ஆம் கிளாஸ் வாத்தியார் 7ஆம் கிளாஸ் வாத்தியாருக்கு சொல்லிட்டு போயிட்டான் போல இருக்குது, ஒரு அடிமை இருக்கான்னு. அவர் வந்து 2வது நாள் என்னை கூப்பிட்டாரு, இங்கே வான்னாரு. என்னண்ணே, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாமேன்னாரு. ஆமாண்ணே, நீ தான் கிளாஸ் லீடர்னாரு. நான் சொன்னேன், சார் டிசி கொடுத்துரு, இல்லை எங்கள் அப்பா வெட்டுன்னு வருவேன், தொல்லை தாங்கலை. இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு பெருமை இல்லையாண்ணே. நீங்கள் வேற சார், ஏற்கனவே பசங்கள்லாம் என்னை எடுப்பு சோறுன்னு பேர் வச்சு கூப்பிட்றானுங்க தானா. இது பரவாயில்லைங்க, இந்த பதவியாவது. நான் ஒரு ஃப்ளாட்டு வாங்கிட்டேன் சார், மொத்தம் 16 ஃப்ளாட்டை வாங்கிட்டு மீதி 15 ஓனரும் என்கிட்ட வந்தான். சார் 16 ஃப்ளாட்டு, அதனால் அசோசியேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன், நீங்கள் தான் தலைவர் அப்படின்னா. அதுவும் அப்படி தான் தானாக வந்த பதவி. நான் சொன்னேன், பரவாயில்லையே நினச்சிட்டு, ஏன் சார் என்ன தலைவர் ஆக்குறீங்கன்னு. இல்லை சார் எங்களுக்கெல்லாம் வேலை நிறைய இருக்குன்னா. அதாவது அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு வேலை இல்லைன்னு. எனக்கு வேலை நிறைய இருக்குது, அதனால் நீங்கள் தலைவர். சரி விட்டேன், போனேன்னு. அன்றைக்கி பிடிச்சது சார் சனி. எனக்கு டெய்லி தொல்லை. முன்னெல்லாம் 6 மணிக்கு நான் எழுந்தேன்னா சாலமன் பாப்பையா சார், சுகீசிவன் சார், ஞானசம்பந்தன் சார், இவங்களோட தான் பேசுவேன் காலையில் 7 மணிக்கு. அந்த பதவி ஏற்றதுலேருந்து ப்ளம்மரு, கார்பெண்ட்ரு, மோட்ரு ரிப்பேர் ஆச்சுன்னா எலக்ட்ரிஷியனு, கார்பரேஷன் குப்பை வண்டிக்காரன், இவங்க கூட தான் பேசின்னு இருந்தேன். அது பரவாயில்லைங்க. திடீர்னு ஒரு நாள் மேலேருந்து ஒருத்தன் வந்தான், எங்கள் வீட்டு வாசலில் போட்டு இந்த பால் பேக்கெட்டை காணோம், கண்டுபிடிச்சி கொடுனா. அதுக்கு ஓடினேன். இன்னொருத்தன் வந்தான், வாசலில் வாட்ச்மேன் எனக்கு மட்டும் குட் மார்னிங் சொல்ல மாட்டான், நானும் தானே மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டுறேன். அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டேன், அந்த ஆளுக்கு குட் மார்னிங் சொல்லி தொலையானே. சரிங்க சார். நான் அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ச்மேன் திருடனே வந்தாலும் சரி குட் மார்னிங் சொல்லி உள்ளே அனுப்பிச்சிடுவான், ஏன்னா வேறு வழி கிடையாது. இது எல்லாம் முடிஞ்சுது. ஒரு நாள், சரியான ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு காலிங் பில்லு திறந்தேன். ஒரு பொண்ணு கை குழந்தை போட்டுக்கிட்டு அழுதா மாதிரி நிற்கிது. யார்மா நீன்னு, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வந்துச்சு. பயந்துட்டேன், நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. நீ யாருமான, யாருன்னு சொல்ல மாட்டேதுங்க. கையில் குழந்தை, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு உள்ளே வந்துச்சு. திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு.
உக்கிரமாக பார்க்குறா. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. நீ யாருமான எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. என் ஒய்ஃப் சார் பையனை கூட்டின்னு போய் உள்ரூமில் போய் டமால்னு கதவை சாத்தினான். அதுக்கப்புறம் இந்த அம்மா சொல்லுது, இல்லைங்க நான் இந்த அண்ணாவை முதல்லையே சொல்லி தொலைக்கூடாதா, கோச்சின்னு அவன் போயிட்டான். என்ன சொல்கிறேன், நான் வாட்ச்மேன் ஒய்ஃபுங்க, அவர் சம்பளத்தில் குடிச்சிடுறாரு, அதனால் அடுத்த மாதத்துலேருந்து அவர் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. நல்லா வந்தது பார். நான் சொன்னேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ சம்பளம் கொடுக்குற அன்றைக்கி வா, நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ பிடிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திரும்பி பார்த்தேன், கதவு திறந்தது. என் ஒய்ஃபு ஒரு கையில் சூட் கேஸு, ஒரு கையில் பையன். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னுச்சு. அன்னைக்கு ரிசைன் பண்ணேன். அப்புறம் எந்த பதவி வந்தாலும் ஏற்றுக்கிறது இல்லை. ஆக பதவின்றதே ஒரு பெரிய விஷயம் சார். பதவி வேணான்றது வேற, அந்த வந்தால் அதை சிறப்பாக செய்வது என்பது வேறு. அதை செய்து கொண்டு இருக்கின்ற திரு லட்சுமணன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது லக்ஷ்மண் கிட்ட சொன்னேன், இது கோயில் மண்டபப்படி திருவிழாவுக்கு கூப்பிட்டாங்க, அதனால் நான் என்ன பண்ணேன், நான் பக்தியும் பேசுவேன். நான் என்ன சொன்னேன், சார் தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்துலேருந்து கொடுக்கட்டுமா, அன்பே அறம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கட்டுமான்னு. லக்ஷ்மணன் சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பக்தி பேசுறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும், நீங்கள் உங்கள் பாணியில் மாமியார் நாத்தனார் ஒய்ஃபு அந்த மாதிரி பேசுகிறீங்க சார், பக்தி வேணான்னாரு. ஆக்சுவலாக பக்தி பேசுறது தான் இப்போ கஷ்டம். ஆமாங்க, நம்ம ஒன்று சொல்கிறோம், எதிர்க்க இருக்கிறவங்க வேறு யோசிக்கிறான், நம்ப முடியல. இலக்கிய கூட்டங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கவே முடியாதுங்க. சென்னையிலலாம் இவ்வளோ கூட்டமே வர்றதில்லை, இலக்கியத்துக்கோ பக்திக்கோ வர்றதே இல்லை கூட்டம். இந்த ஒரு காலேஜ் பையனை கேட்டேன், ஏன்னா ராமாயணம் சொல்கிறாங்களே போய் கேட்கத்தானே, ஆனால் போர் சார், ஒவ்வொரு வருஷமும் சீதா கல்யாணம், அதே ராமர் அதே சீதான்றான், அதுக்காக நம்ம ஜோடி மாற்ற முடியுமாங்க? பக்தியில் நம்ம ஒன்று சொல்கிறோம், அவன் ஒன்று நினச்சிக்கிறான் சார். ஒரு கோவிலில் நாயன்மார்கள் நால்வர்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க சார், நாயன்மார்களில் நால்வர். இப்போது நாயன்மார்களில் நால்வர்னால் எல்லாருமே அப்பர் சுந்தரர் மணி இது தானே. நான் கொஞ்சம் வித்தியாசமான நாயன்மார்களை பேசலான்னு, குங்குலிய கலைய நாயனார், எரிபத்த நாயனார், இயற்பகை நாயனார் அப்படின்னு ஒவ்வொரு நாயனாரும் மத்தியும் 30 நிமிஷம் பேசுகிறேன். கடைசியாக நாயனார்னு இயற்பகை நாயனாரை பேசினேன். உண்மையே இயற்பகை நாயனார்னு ஒரு நாயனார், ஈசன் அடியவர்கள் யார் வந்து எது கேட்டாலும் கொடுப்பார், அதான் அவர் ஈசனுக்கு செய்கிற திருப்பணி. யார் எது வந்து கேட்டாலும் கொடுத்துருவார். சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுப்பார். சிவன் வந்து அதை சோதிக்கிறதுக்காக சிவனே சிவனடியாராக வந்து இயற்பகை நாயனாரிடம் கேட்டது எது தெரியுமா, நீ வந்து உன்னோட மனைவியை என் கூட அனுப்பிச்சிருன்னு கேட்டார். அதாவது ஒரு மனிதன் கொடுக்க முடியாத தானம் அது, இவர் கொடுத்துட்டாருங்க. அதனால தான் பெரிய புராணத்தில் எழுதிய அந்த கதாபாத்திரத்தின் பேரே கிடையாது, அது அவரோட பேரே கிடையாது. இயற்பகை நாயனார்னா இயற்கைக்கு புறம்பாக நடந்து கொண்டவர், எவனுமே அதை செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு உருக்கமாக ஒரு அரவர் பேசினார். நான் பேசி முடிச்சுட்டு இறங்குறேன், படிக்கட்டுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறான். என்னை பார்த்து கேட்டான், இப்போ வருவாரான்னு. யாரான்னு? சிவபெருமான் தான். ஏன்னு என்னை கேட்க சொல்லு சார், மாமியாரோடு சேர்த்து அனுப்ப தொல்லை தாங்க முடியல. நீ இதை வந்து ஒரு பெரிய விஷயமா 2 ஹவர் பேசினுக்கிறியான்னா, சார் நம்ம என்ன சொன்னோம் அவன் என்ன எடுத்துக்கிட்டான் பாருங்க, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நாடு, நான் அதனால தான் லக்ஷ்மண் சார்கிட்ட சொன்னேன், சார் சிரிக்க பழகுவோம்னு ஏதாவது தலைப்பு கொடுக்கலாமான்னு. சரின்னாரு. இன்றைக்கி நாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா சிரிப்புன்றதே மறந்து போச்சுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்திலையும் சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனுஷன்தான். ஆனால் அதை நம்ம செய்கிறோமான்னு பார்த்தா இல்லை. சிரிப்பே இப்போ வந்து மரபு மாதிரி ஆயிடுச்சு. சும்மா சிரிக்கிறான்.
சிரிக்கிற மாதிரி நடிக்கிறான். யாரும் மனம் விட்டு சிரிக்கிறது இல்லை, மரபாயிடுச்சு. சிரித்தாலும் தப்பாகுது சார். இப்போ ஒரு வகுப்பறையில் வாத்தியார் உள்ளே நுழையும் போது பையன் கிளுக்குன்னு சிரிச்சான்னு வச்சுக்கேன், வாத்தியார் கோவம் வருது. மேனேஜர் உள்ளே நுழையும் போது ஸ்டாஃப் சிரிச்சானா கோவம் வருது. அட ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஆஃபீஸில் நடந்த ஒரு சிரிப்பு நினச்சி டக்குன்னு சிரித்தேன். சும்மா கிராஸ் பண்ண ஒய்ஃபு கேட்டாங்க, இப்போ எதுக்கு சிரிச்சிங்கன்னாங்க. இல்லை ஒன்றும் இல்லைண்ணா, என்னை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குதா, என் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சுதான்னு சண்டை ஆரம்பிக்குது. அதனால் சிரிக்கிறத மறந்துட்டோம். நீங்கள் மட்டும் சிரித்த முகத்தோடு இருங்களேன், மக்கள் எல்லாருமே உங்களிடம் தானாக வந்து பேசுவார்கள், அன்பு செலுத்துவார்கள். அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்களே சார் ஒரு பேங்க்கு போகிறீங்க, ஒரு 4 ஸ்டாஃப் கவுண்டரில் இருக்கான், ஒருத்தர் மட்டும் சிரித்த மூஞ்சியோடு இருந்தான் வச்சுக்க, அவங்ககிட்ட தான் எல்லாம் போவான். சில பேர் சொல்லுவான், சார் சிரித்த மூஞ்சி சார், நல்லவன் சார் அவர் அப்படின்வான். ஆக்சுவலாக அவன் தான் கேடியாக இருப்பான், ஆனால் நல்லவன்னு பேர் வரும். சிரிக்கணும் சார். எதையுமே நகைச்சுவையாக சொல்ல பழகினாலே போதும், நமக்கும் துன்பம் இல்லை, எதிர் சைட்லையும் துன்பம் இல்லை. ஒரு பெரியவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விட்டார். கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் வீட்டு வாசப்படியில் உட்காந்துருக்காரு. மாப்பிள்ளை கொஞ்சம் தூரத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்கான். ஒரு பிச்சைக்காரன் வந்தான். பிச்சைக்காரன் வந்து இவர்கிட்ட, ஐயா சாமி ஏதாவது இருந்தால் போடுங்க சாமின்னா. இந்த மாமனார் சொன்னார், சார் இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு. மாப்பிள்ளை கேட்டுட்டான், ஆனால் கோபம் வரல, சிரித்தான். ஏன் சொன்னது நகைச்சுவையாக சொன்னான். அதுதான் முக்கியம். ஒரு ஆஃபீஸரு ஒரு போஸ்ட்டில் இருந்து ஒரே வருஷத்தில் 8 கோடி ரூபா ஊழல் பண்ணான். 8 கோடி ஒரே வருஷம் மாட்டினான். கோர்ட்டுக்கு இட்டு போயிட்டாங்க. ஜட்ஜு பார்த்தாரு. பார்த்துட்டு 8 கோடியா அப்படின்னு ஜட்ஜி என்ன பண்ணார், அந்த ஆஃபீஸரை பார்த்து, ஒரே வருஷத்தில் எப்படியா 8 கோடி அப்படின்னாரு. அவர் கை கட்டின்னு, ஐயா நீங்கள் ஒரு ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னாரு. ஜட்ஜி சிரிச்சிட்டான். ஏன்னா நம்ம பேசுறதுல இருக்குது சார், எதிராளியுடைய நம்ம புண்படுத்துகிறோமா, அவர்களை மகிழ்ச்சியோடுமான, எல்லாமே அப்படி தான். சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்தால் இன்பம் வரும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் யாருக்கு இப்போல்லாம் அப்படி கிடையாது. உதவி செய்ய போகிற நமக்கு தான் பிரச்சனை. நான்லாம் முதல்ல சேவை செய்யணும்லாம் நினச்சிருக்கேன், அப்புறம் நிறுத்திட்டேன். ஏன்னா சேவை செய்யறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். சர்வீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய இது ஆச்சா. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பேங்க்கு போய் பாருங்கள். இப்போது உள்ளே வரவெல்லாம் சார் செல்ஃபோன், கார்ட்லெஸ்ஸு, சார்ஜரு, ஹேண்ட்பேகு எல்லாம் எடுத்துன்னு வரோம், பேனா தவிர. பேங்க்குக்கு வரமே பேனா எடுத்துன்னு வரணுமே அந்த புத்தி கிடையாது. அங்கே வந்து நம்மகிட்ட பிச்சை எடுப்பான். எஸ்கியூஸ் மீ பென் வேணும். அதாவது நம்ம ஆளுங்க பிச்சை எடுக்கணும்னு முடிவு பண்ணால் இங்கிலீஷ் தான். பேனா கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான். நிறைய பேனா தொலைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நானே என்னை அசிங்கமாக நினச்சாலும் பரவாயில்லடா அப்படின்னு எவனாவது பேனா கேட்டால் மூடியை கட்டிட்டு பேனா கொடுப்பேன். அவன் என்ன கேவலமாக பார்ப்பான். அவர் பேனா எடுத்துன்னு வராதது கேவலம் இல்லை, மூடி கட்டி கொடுத்தது கேவலம்னு பார்ப்பான். அப்படி கொடுத்தங்க. அப்பவும் பாருங்கள், இதுவரையும் என்கிட்ட ஒரு 17 பேனா மூடி இருக்குது. அவனுங்க என்னென்ன பேனாவை கட்டி கொடுக்குறேன்னு தூக்கி போட்டு போடுறானுங்க. இல்லை, சேவை செய்கிறதுலே ரொம்ப கஷ்டம் சார். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் நான் வந்து ஒவ்வொரு ஊராக போய் பேசுகிறேங்க. நம்ம செங்கல்பட்டுக்கு தாண்டி மதுராந்தகத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. என்ன முதியோர் இல்லம்னா ஆதரவற்ற முதியோர் இல்லம். அதில் ஒரு 60 பெரியவங்க இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஏஜ்டு. நான் என்ன பண்ணுவேன், எப்போவாது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் நானே வண்டி எடுத்துன்னு போயிட்டு அவங்க 60 பேரையும் உட்கார வச்சு ஒரு 1 ஹவர், அவங்க மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, 1 ஹவர் ஏதாவது சிரிப்பாக பேசுவேன் எப்போவாது. இது நான் செய்கிற சேவை, அதுக்கு எதுவும் காசு வாங்க மாட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் பேசி முடித்த உடனே ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டாரு. எப்போவுமே அவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு சம்பளம். அது ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டு, நல்லா பேசுகிறப்பா, நீ என்றைக்காவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி பேசினா அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம், ரொம்ப தெம்பாக இருக்குது. ஆனால் நீ என்றைக்கோ ஒரு வாட்டி வர, நீ ஒன்று செய், பேசாமல் எங்களோடையே தங்கிடு. எது
ஆதரவற்ற முதியோர் இல்லம். எங்களுடைய தங்கிட்டினா ஞாத்திக்கிழமை அன்னிலேருந்து போகிறதில்ல சார். ரொம்ப கஷ்டம் சார். ஒரு நல்லது பார்த்தா கூட கஷ்டங்க சார். ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருக்கேங்க, பசி எடுத்ததுன்னு பிஸ்கட் பேக்கெட் திறந்தேன். எனக்கு பசி எடுத்தது, பிஸ்கட் பேக்கெட் திறந்தேன். எதிர் சீட்டில் பர்த்தில் ஒரு 6 வயசு பாப்பா உட்காந்துட்டுருக்கு. என்னையே உத்து பார்த்துது. எனக்கு தெரியுது பிஸ்கட் கொடுத்தா அந்த பாப்பா வாங்கிக்கோ. ஏன்னா குழந்தைங்க, நம்ம வீட்டில் குழந்தை இருக்குல்ல, தெரியும்ல, குழந்தைங்க முகம் தெரியுமே. பாப்பா இந்த பிஸ்கெட் இருந்தானே. குழந்தை விட்டு பார்க்குற வச்சு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம். குழந்தை இந்த பிஸ்கெட்டுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வேணாம் அங்கிள்னுச்சு. எடுத்துக்கமானே வாங்கிச்சு சார். அவங்க அம்மா திடீர்னு வந்தாங்க சார். அந்த 6 வயசு குழந்தை பட்டார்னு அடிச்சாங்க. என்னையும் அடிச்சா மாதிரி இருந்தது. யாராவது பிஸ்கட் ட்ரெயினில் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க உன்னை பாம்பேக்கு கூட்டி போய் கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, எல்லாம் இங்கே எதிர்க்கே சொல்லுதுங்க. பிஸ்கட் நான் தான் கொடுத்தேன். ஒரு குழந்தைக்கு பாவம்னு பிஸ்கட் கொடுத்தது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் வர வரையும் அந்த குழந்தை என்னை பார்த்து பயந்துன்னே இருந்தது. நான் எங்கே பாம்பேக்கு கூட்டி போய் கண்ணை குத்திடுவேணும்னு. நல்லதுக்கு காலமே இல்லைங்க எதுக்குமே. அட ஒய்ஃபே அழுதா கூட ஏன் அழுதான்னு கேட்கக்கூடாது. நான் பட்டிருக்கேன் பாடு. ஆஃபீஸ்லேருந்து வரேங்க, ஃபேஸு ரொம்ப சோகமாக இருந்தது. என்ன அப்படின்னா, இல்லைங்க அழுதியா அப்படின்னா. ஏன்னா அழுத ஃபேஸ் தெரியுது. 20 வருஷமாக கொடுத்தேன்னு நினைத்தேன், இது கூடவா தெரியாது. அழுதியாண்ண, எனக்கு அழுகிறதுக்கு கூட உரிமை இல்லையாண்ணா. சரி, அவள் கேட்ட உரிமையை கொடுத்துட்டு உள்ரூமுக்கு போயிட்டேன். அழுகணும்னு கேட்குறாளே, அழுவிட்டோன்னு. திரும்பி நேராக உள்ளே வந்தாங்க. நான் ஏன் அழுதேன்னு கேட்கவே இல்லையா. அதான் கேட்டேன் நம்மானே. ஆஃபீஸ்லேருந்து வந்தவொன்னே இதுவாக வேலை, அதான் கேட்டேன் நம்மானே. இல்லை நீங்கள் ரொம்ப அநியாயம் அப்படின்னு. நான் என்னம்மா பண்ணேன்னா, தங்கம் விலை குறைஞ்சிருக்கு, நீங்கள் நகை வாங்கி தரேன், நீங்களே இன்னும் தரலைன்னு. நான் சொன்னேன், தங்கம் விலை எங்கே குறைஞ்சிதுன்னு. சார் 40,000க்கு போயிருக்கு சார் கிராம சவரன், எங்கே குறைஞ்சிதுன்னு. அவன் என்ன சொல்கிறா, நேற்றுனை விட இன்னைக்கு 20 ரூபா குறைஞ்சிச்சான், அதனால் குறைஞ்சிச்சு வாங்கி. சார் அழுதியாமான அன்பாக கேட்டதுக்கு நஷ்டம் 85,000 ரூபா. அதனால் நல்லது அப்படின்னா கூட விட்டுடணும். எதுவாது சில பேர், என் ஃப்ரெண்டு இருக்கான் சார், நல்லதுலேயே கெட்டதுலேயும் நல்லது பார்க்குறவன். அவனுக்கு கொரோனா வந்தது. நம்ம தான் நேராக போய் பார்க்க முடியாதுல்ல. ஃபோன் அடித்தேன், என்னடா கொரோனா வேணும். ஆமாடா அப்படின்னா. பார்த்துக்கடா, ஜாகிரதையாக இரு, சந்தோஷமாக இருக்கேன்டான்னா. கொரோனாவில் என்னடா சந்தோஷம்னு. ஒன்றும் இல்லைடா, 14 நாள் வீட்டில் இருக்க சொல்லிட்டானுங்க. தனி ரூமு, ஏசி, வீட்லேயே யார் மூஞ்சும் பார்க்க வேணாம். பால் வாங்கின்னு வா, கீரை வாங்கின்னு வா, தயிர் வாங்கின்னு வா, மாவு பேக்கெட் வாங்கின்னு வா, எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்டதெல்லாம் கிடைக்குதுடா. ஒன்றும் இல்லை, இங்கே ரூமில் இருந்துக்கிலே ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேப்பர் எடுத்துன்னு வா அப்படின்னு டக்குன்னு வந்துடும். 5 நிமிஷம் லேட் ஆச்சுனா கூட, வரியா இல்லை நான் வெளில வரவான்னு டக்குன்னு வந்துடும். 14 நாள்டா. இந்த கல்யாணத்துலேருந்து ராஜயோகண்டானா. சார் கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் சார், இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சார் இன்பத்தில் துன்பம் வருமா? வரும். துன்பத்தில் இன்பம் வருமா? வரும். எப்படி? எனக்கு வந்திருக்கு என் லைஃப்பில். சார் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பிளேனில் போகிறதுன்றது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஆனால் பிளேனில் போனாலும் எங்கே உட்காந்து போகிறோன்றதுல தான் இருக்குது உங்கள் மகிழ்ச்சி. இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா சார் 3 சீட்டு ஒரு பக்கத்தில் எக்கனாமியில். இந்த 3 சீட்டில் நடு சீட்டு உட்காந்தோம் வச்சுங்களேன், அதை விட நரகம் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த 2 பக்கமும் குண்டா உட்காந்துட்டானுங்க வச்சுக்கிங்க. அவன் தூங்கினா இங்கே சாய்வான், இவன் தூங்கினா இங்கே சாய்வான். அந்த புடியில், நடுவில் இருக்கிற புடியில் எவன் கையில் வைக்கிறதுன்னு நம்ம இடம் பிடிக்கிறதுக்குள்ளே ஏர்போர்ட் வந்துடும். ஒன்று இந்த ஓரம் உட்காந்தான் வச்சுங்க, எடுத்த உடனே அது இன்னொரு நரகம். ஏன்னா மீதி 2 பேர் உட்காந்து தெரியுங்களா, எஸ்கியூஸ் மீ நான் பாத்ரூம் போகிறதுக்காக நம்ம எழுந்து நிற்கணும், போயிட்டு வருவான், உட்காருவான்,
அந்த பக்கத்தில் இருக்கிறவன் எஸ்கியூஸ் மீன்வான், திருப்பி எழுந்துக்கணும், போயிடணும். இதுலேயும் பக்கத்தில் உட்கார அது டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் சுத்தம் 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எழுந்து பண்ணுங்க, எஸ்கியூஸ் மீன்வானுங்க. இல்லை இன்னொன்றுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது தூக்கத்தை. ஏன்னா பாத்ரூமுக்கு போனவன் திரும்பி வர வரையும் நீங்கள் முடிச்சுன்னு இருக்கணும். ஏன்னா அவனுக்கு இடம் விட்டுட்டு மறுபடியும் உட்காரணும், ரொம்ப நரகம். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த போர்டிங்கில் உட்காந்து கத்துவேன், அழுவேன், கெஞ்சுவேன், எனக்கு விண்டோ சீட்டு கொடுத்துரு. ஏன்னா விண்டோ ஒரு பக்கம், ஒரு பக்கம். ஒரு முறை லண்டன் போனேன், அப்போது விண்டோ சீட்டு இல்லைன்னா நான் சொன்னேன், இல்லைன்னா வேணும், வேணும், கண்டிப்பாக வேணும். ரொம்ப கஷ்டமான கெஞ்சி கூத்தாடி விண்டோ சீட் வாங்கிட்டேன். சார் பிளேனில் ஏறி பார்த்தா விண்டோ சீட் சார். அதில் என்னென்னா பிளேனில் போகிறது இன்பம், 9 ஹவர் நீங்கள் லண்டன் போகிறீங்க, மிகப்பெரிய இன்பம். எனக்கு கிடைச்ச சீட்டு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, விண்டோ சீட்டு சார். ஆனால் பக்கத்தில் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுன்னு ஒரு பெரிய கதவு, இடம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸை விட பெரிய இடம், காலை நீட்டிக்கலாம், படுத்துக்கலாம், அடடன்னு சந்தோஷமாக சிரிச்சா மாதிரி உட்காந்துருந்தேன். ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நேராக என்கிட்ட வந்தா, வந்து தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் அப்படின்னா. ஏங்க ஏன்னா நம்ம தானே தேங்க்ஸ் சொல்லணும், இவன் ஏன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான்னு. ஒன்றும் இல்லை, பறக்கிற போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, எது எங்கிட்ட பறக்கிற போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்த எமர்ஜென்சி டோரை தான் திறக்கணும், அது நீங்கள் தான் திறக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை இப்படி வைங்க, அதை அப்படி வைங்கன்னு. சார் வேர்த்து விறுவிறுத்துச்சு சார், எனக்கு 9 ஹவருங்க வேர்த்து விறுவிறுத்துச்சு. என் பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் சொல்கிறான், சரியாக கற்றுக்கையா, எங்கள் உயிரெலாம் உங்ககிட்ட தான் இருக்குதுன்றான். நான் என்ன நினச்சின்னு போனேன், விண்டோ சீட்டில் காலை பக்கட்டி தூங்கலைங்க. எங்கடி தூக்க வேணாம், எப்போ வேணாலும் திறக்க சொல்லுவாங்கல்ல. சரியாக சாப்பிட்லைங்க பிளேனில். திடீர்னு அந்த பொம்பளை கிடுகிடுன்னு நந்து வந்தாலே என்ன திறக்க சொல்லுமா அப்படின்னு பயந்து நின்றுது. அந்த ஏர் ஹோஸ்டலில் பார்த்தே பயந்தேன். தூங்காமலே லண்டன் போய் இறங்கினேன். இன்பத்தில் துன்பம். ஆனால் இறங்கின உடனே தான் ஒரு எண்ணம் வந்தது, நம்மள மனுஷன் தானே நினச்சி பார்த்தேன், அவ்வளோ கற்றுக்கணுமே பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கற்றுக்கிந்து செய்யணும்ல, பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. இது இன்பத்தில் துன்பம். துன்பத்தில் இன்பம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் தீபாவளியில் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு அப்புறம் அடுத்த நாள் வர பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2 நியூஸ் நிச்சயம். ஒன்று, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் மது விற்பனை 2 கோடி அதிகம், 4 கோடி அதிகம், ஏதாவது ஒரு அதிகம் வரும். 2வது நியூஸு, தீபாவளி சீட்டு 1.5 கோடி ஏமாற்றி ஓட்டம், போலீஸ் வலைவீச்சு. வருஷா வருஷம் 2 குரூப்பு 3 குரூப்பாவது ஏமாற்றிட்டு போவான். வருஷா வருஷம் இது நடக்கும். போன தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு வாரம் கழித்து என் ஒய்ஃப் என்கிட்ட வந்தா, காஃபி கொடுத்தா. திரும்பி பார்த்தா, முகம் பார்த்தா ரொம்ப மரியாதையாக நிற்கிறான். எனக்கு திருமணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. இந்த 20 வருஷத்தில் அப்படியே உருட்டு பார்த்தா ரொம்ப மரியாதையாக, இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு தர பணம் இருக்குல்ல, அதில் மிச்சம் முடித்து, மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது, அதை அவங்க மிச்சம்னுவாங்க. மிச்சம் ஏன்னா மாத கட்சியில் நம்ம கேட்கும்போது இல்லவே இல்லைன்னுவாங்க சார். அப்புறம் மிச்சம் முடித்தாங்களாம். மிச்சம் முடித்து நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சீட்டு சேர்ந்தோம். அந்த ஆள் ஓடிட்டான். எவ்வளோ கட்டினேன்னு? 85,000 ரூபா. நான் தான் கட்சி சீட்டு எடுக்கலான்னு இருந்தேன் சார். 85,000 ரூபா நஷ்டம். ஆனால் சார் அவளை பார்த்தேன், இந்த கல்யாணம் ஆகி முதல் 1 வாரம் மரியாதையாக நின்ன தெரியுமா, அந்த மரியாதைங்க. 20 வருஷத்தில் தொலைஞ்சு போன மரியாதை, அந்த பணிவு. அட 85,000 பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார், இந்த மரியாதை கிடைக்குமா? அப்படியே உச்சி குளிஞ்சிச்சு. அதான் ஊச்சி வார்த்தலை, சந்தோஷத்தை தெரிவிக்கலை நான். அப்புறம் என்ன அதாங்க அதே பவ்யம். அதை விட சிரிப்பி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தா. அடடா தெய்வம் கொடுத்ததுடா இது எனக்கு வரோம் அப்படின்னு. நீங்கள் போய் பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நீங்களும் போய் கொடுங்க அப்படின்னு ரொம்ப பவ்யமாக போனேன். போனால் அங்கே நம்மளை மாதிரி பலியாடு ஒரு பெரிய கியூ நிற்கிது. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் வெளில வந்தார். அவருக்கு என்ன தெரியும். அவர் என்ன பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் கூடவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இல்லைங்க ஒய்ஃபு. அவர் உடனே
ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்க வேணாவா அப்படின்னாரு. அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி. எந்த வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்கு? ஆனால் ஒன்றுங்க, நஷ்டம்தான், ஆனால் அதில் ஒரு இன்பம். துன்பம் தான், அதில் ஒரு இன்பம். எல்லாமே காண்கின்ற எல்லா இயற்கையிலும் மனித உயிர்களிலும் பரம்பொருளை கண்டு பரவசம் அடைகின்ற பின்புலம் ஒரு பழமை வாய்ந்த தமிழ் சமூகம் இது. நாம் காண்கின்ற எல்லாவற்றிலும் இருப்பது ஒன்றுதான் என்று பேசுவதற்கு எனக்கு களம் வேண்டும். சில உவமைகள் வேண்டும், உதாரணங்கள் வேண்டும், எடுத்துக்காட்டுகள் வேண்டும், இலக்கிய தரவுகள் வேண்டும், புராண இதிகாச உவமைகள் வேண்டும், வேறு மதங்களிலே இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் வேண்டும். இதையெல்லாம் சேர்த்து ஒற்றை கயிறாக மாற்றி நான் பேச வேண்டும் என்பது மிக சிரமமான காரியம். ஆனால் இங்கே கோவிலில் குடிகொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்னழகி அம்மன் இந்த நாவிலே அமர்ந்து இந்த தலைப்பிற்கான ஒரு முடிச்சை எப்படி அவிழ்க்க வேண்டும் என்று அவள் சொல்லுவாள். இது நான் பேசவில்லை, அவள் அருளால் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருகின்றன. நம் அனைவருக்கும் இறையருள் சூழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த தலைப்பை பற்றி நான் கொஞ்சம் சிந்திக்கிறேன். பரம்பொருளை தேடுகின்ற ஒரு மிகப்பெரிய தேடல் வரலாறு கொண்டவர்கள் தான் நாம் அனைவரும். ஒவ்வொருவரும் நம்முடைய பரம்பரையிலே, நம்முடைய பாரம்பரியத்திலே இந்த பரம்பொருளை தேடிய வரலாறு தான் இந்திய சமூகம் பிற மதங்கள் உள்ளே நுழைவதற்கு முன்னால் சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்கின்ற 6 நிலைகளில் இது பிரிந்து கிடந்தது. எப்படி இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 56 நாடுகளாக பிரிந்து கிடந்ததோ, 7ஆம் நூற்றாண்டிற்கு முன் வரைக்கும் 6 மதங்களாக இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை மதம் பிரிந்து கிடந்தது. விஷ்ணுவை வழிபடுகின்றவர்கள் வைணவர்கள் என்றும், சிவனை வழிபடுகின்றவர்கள் சைவ சமயத்தவர் என்றும், சக்தியை வணங்கக்கூடியவர்கள் சாக்தத்தை பின்பற்றுகின்றவர்கள் என்றும், சுப்பிரமணியனை வழிபடுகின்றவர்கள் கௌமார இனத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள் என்றும், விநாயகனை வழிபடுகின்றவர்கள் காணாபத்தியத்தை சார்ந்தவர்கள், சூரியனை வழிபடுகின்றவர்கள் சௌர மதத்தை சார்ந்தவர்கள் என்று 6 மதங்களாக பிரிந்து கிடந்த இந்த மதத்தை ஆதிசங்கரர் ஒற்றை மதமாக மாற்றுகிறார். இதற்கு முன்னால் 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்னால் திருமந்திரம் எழுதிய திருமூலர், அதற்கு முன்னால் காரைக்கால் அம்மையார் எல்லோரும் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்த நாடு இந்த நாடு. சரியை, கிரியை, ஞானம், யோகம் என்கின்ற 4 மார்க்கத்தில் சரியை மார்க்கத்தை கையில் பிடித்தவர்கள் தமிழர்கள். பக்தி மார்க்கத்திற்கு உட்பட்டவர்கள் நாம். நம்முடைய தேடல் எல்லாம் பரம்பொருளை அடைவதுதான். இந்த பரம்பொருள் நமக்கு எங்கே கிடைப்பான்? நான் சமீபத்தில் ஒரு வரலாறை படித்துக் கொண்டிருந்தேன். அக்கம்மா தேவி என்கின்றவளுடைய வரலாறு. திராவிட இனத்தை சார்ந்த அக்கம்மா சிவனை நாடி புறப்படுகிறாள். புறப்படுகின்ற அவள் தன்னை கரைத்துக் கொள்வதற்காக சிவன் அடியை சேர்கிறாள். அவளுடைய பதிகங்கள் கிடைக்கின்றன. அந்த பதிகத்திலே அக்கம்மா தேவி இப்படி சொல்கிறாள்: இறைவா, என் உயிரை நீ கரைத்து விட மாட்டாயா? அடுத்த பிறவி என்கின்ற ஒன்றிலிருந்து என்னை காத்து இந்த உயிரை, இந்த ஆன்மாவை நீ கரைத்து விட மாட்டாயா என்று அக்கம்மா வேண்டுகிறாள். அவள் வேண்டுகின்ற அந்த பாடலை படித்து நான் எங்கே அதிர்ந்து போனேன் என்றால், அவள் சொல்கிறாள், இந்த உடலில் இருந்து உயிர் புறப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பசிக்கிறது. நான் சாப்பாடு எடுத்து வாயில் போடுகின்ற பொழுது அந்த பருக்கைகள் கீழே உதிர்ந்து விடாதா?
உதிர்ந்து விட்ட அந்த உணவை நான் எடுத்து அள்ளி வாயில் போடுவதற்கு முன் ஏதேனும் ஒரு நாயோ நரியோ வந்து அதை கையில் பறித்து விட்டு என் உடலை நான் கரைத்து விடுவதற்கு சிவனே எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று கேட்கிறாள் அக்கமாதேவி. இப்படி ஒரு பாட்டுங்க. சிவனை வழிபடுகின்றதற்கான ஆதாரமே நம்முடைய உயிரை கரைத்தல் தான். நான் எங்கே இந்த தலைப்பில் நிற்கிறேன் என்றால், நம் மரபு என்பது உயிரை கரைப்பது தானே தவிர அவளிடத்தில் போய் எதுவும் கேட்பதல்ல. நம் உயிரை நாம் இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் இறையை வழிபடுகிறோம் என்பதுதான் நம் மரபு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோமா, இங்க பாரு நீ இதை எனக்கு செய், இல்லனா நான் வேற கோயிலுக்கு போயிருவேன் என்று வேறு தெய்வத்தை இதே விஷயத்திற்காக நாடக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கின்ற பொழுது பரம்பொருளை நாம் உணரவில்லை என்று பொருள். பரம்பொருளை உணர்வதற்கு என்று நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு அந்த தேடல் இருக்கிறது. அதற்கு அது தெரியும். எந்த வகையில் எல்லாம் நாம் பரம்பொருளை தேடினோம். நான் இங்கே நிறுத்தி பாரதியினுடைய அந்த பாட்டை, உங்களுக்கு தெரிந்த பாட்டை நான் சொல்கிறேன். நாம் அனைவரும் பாடி பாடி கேட்டு கேட்டு பயின்ற பாட்டுதான். இறைவன் ஒருவனே என்கின்ற பாட்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமந்திரம். இது திருமந்திரம். அதுக்கப்புறமா தான் பேரறிஞர் அண்ணா இதை எடுத்தார் கையில. இதை சொன்னது திருமூலர். திருமூலரினுடைய வடிவில் வந்த அந்த வழியில் வந்த பாரதி, ஒருவன் தான் பரம்பொருள், பரம்பொருள் என்பது மற்ற விஷயங்களில் நாம் தேடுகிறோமே தவிர அந்த வடிவங்களுக்குள் இல்லை, அதற்குள் இயங்கக்கூடியது ஒன்றுதான் என்பதனை நிலைநிறுத்தக்கூடிய பாரதியின் பாட்டு. ஆத்திச்சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போர் மகமது நபிக்கு மறையருள் தந்தோன். எங்கிருந்து எங்க போறான் பாருங்க. மறையருள் தந்தோன். அடுத்தது பாருங்க, இயேசுவின் தந்தை என. இங்கதான் பாரதியின நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைக்கான சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பரவிடும் பரம்பொருள் ஒன்று. அடுத்தது நம்ம கிட்ட சொல்றார், அதன் நிலை ஒளி உரு அறிவாம். இறை என்பது அறிவு என்கிறான் பாரதி. அதன் இயல் ஒளி உறும் அறிவான், அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். இது புரிஞ்சிருச்சுன்னா அல்லல் போயிரும். அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். இது பாரதியின் பாட்டு. நான் இங்க நிறுத்துறேன். அறிவுதான் கடவுள் என்கிறான் பாரதி. சரி, பகுத்தறிவு பேசுகின்றவர்கள் ஆண்டவனே இல்லை என்கிறார்கள். பாரதி அந்த பகுத்து அறிந்து கொண்டாலே இறைவனை நீ அறிந்து கொண்டாய் என்கிறார். நான் எப்படி புரிந்து கொள்வது இதை? இப்படி சொல்லி நான் நிறுத்துறேன். வள்ளுவனை வாசிக்கிறேன். வள்ளுவன் ஒரு குறளிலே மிக சிறப்பாக அன்பை பற்றி சொல்ல வருகிறார். அன்பை பற்றி சொல்ல வந்த வள்ளுவர் சொல்கிறார், பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. மற்றவன் படுகின்ற துன்பத்தை தன் துன்பம் போல் நீ அனுபவிக்கவில்லை என்றால் நீ பெற்ற அன்பினால் பயன் என்ன? இப்படிதானே, இதான பாட்டு. அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இப்படி இருந்தா குறள் தப்பில்லை. ஆனா குறள் இப்படி இல்லை. அன்பினால் ஆகுவது உண்டோன்னு வள்ளுவர் எழுதல, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. இப்போ சொல்லி இப்போ இந்த விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன். அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் தெரிந்தவருக்கு பரம்பொருள் என்ன என்று புரிந்து போகும். அன்பாக இருத்தல் தான் அடிப்படையில் பரம்பொருளை அடைவதற்கான ஒற்றை வழி.
நாம் அன்பாக இருக்கின்ற அந்த வினாடியில் நமக்குள் கடவுள் நிகழ்கிறது. இந்த சொல்லை நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் என்பது ஏதோ ஒரு பெயர் சொல் அல்ல, கடவுள் என்பது வினை சொல். கடவுள் நிகழ்கிறது, சக்தி நிலை நிகழ்கிறது. இந்த சக்தி நிலையை, பரம்பொருளை உணர்வதற்கான அந்த ஒற்றை வினாடி சொல்றேன். எங்கே இருக்கிறது அந்த அந்த பரம்பொருள்? குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், நான் உன் உயிர் நரம்பிற்கும் பக்கத்தில் இருக்கிறேன். கடவுள் எங்க இருக்கிறார்? உன் உயிர் நரம்பிற்கும் பக்கத்தில் இருக்கிறார் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. எப்படி கண்டுபிடிப்பது அதை? என் பிள்ளைக்கு இருக்கின்ற பொழுது, என் பிள்ளைக்கு ஏதேனும் நோய் நேர்கின்ற பொழுது என் அநாகதம் துடிக்கிறது. அந்த அன்பின் நிலை, அந்த அன்பின் நிலையில் தானே இறைவன் இருக்கிறான். இப்படித்தானே நாம் நினைக்கிறோம். பாருங்க, நான் நடந்தது சொல்கிறேன். இது நடந்தது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. ஒரு 17-18 வயசு பையன் அடிபட்டுட்டான். எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்கும் போது ஒரு பெண் கூட்டத்தை வெள்ளக்கிட்ட எந்த மோனே வந்து விழுந்தா, அந்த உடம்பு மேல விழுந்தா. எடுத்து மடியில உட்கார வச்சுக்கிட்டு போற வர எல்லா வாகனத்தையும் கத்தி நிறுத்துறா. யாராவது நிறுத்துங்களே, இதை கொண்டு போங்களே, பிள்ளைய கொண்டு போங்களேன்னு கத்துறான். ஆஸ்பத்திரியில இருந்து ஏதோ ஏற்பாடு பண்ணாங்க, வந்தாங்க. கொண்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போகும் பொழுது இன்டென்சிவ் கேருக்கு கூட்டிட்டு போறாங்க. எமர்ஜென்சி கூட்டிட்டு போன உள்ள இருந்து கதவை மூடிட்டு வெளியில வந்த நர்ஸ் ஒரு சீட்டை கொடுக்கறாங்க. நடந்தது சென்னையில. ஒரு சீட்டை கொடுக்கற. அந்த சீட்டுல பணம் கட்டணும், மருந்து எழுதி இருக்கு. முதல்ல மருந்து வாங்கிட்டு வாங்க, அப்புறமா பணம் கட்டுங்க, உள்ள ஆபரேஷன் பண்ணுங்க. இந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வயதான மூதாட்டி நேரம் அந்த ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டு ஓடுறா வெளியில. மருந்து கடை, மருந்து கடையில போய் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, காசு கொடு, மருந்து கொடுன்னு கேக்குறான். காசு இல்ல, மருந்து கொடுன்னு. அவன் சொல்றாரு, அவர் சொல்றாரு, காசு எங்க? காசு இல்ல. எப்படி கிடைக்கும்? நான் தந்துறேன், நீ எனக்கு மருந்து கொடு முதல்ல. அப்படிலாம் தர முடியாது. அவ காதுல இருக்கிற கடுக்கனை எடுத்து கொடுத்துட்டு, இத வச்சுக்க, மருந்து கொடு, நான் காசு கொடுத்து கடுக்கனை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கடுக்கனை கொடுத்தா கடுக்கனை வாங்கி வச்சுக்கிட்டு மருந்து கொடுத்தாரு. உள்ள எடுத்து ஓடி போய் கதவு தட்டி மருந்து கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கான். ஒரு அரை மணி நேரம் போச்சு. ஐயோன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த குழந்தையினுடைய தகப்பன் ஓடி வரான். அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஓடி வரான். அவன் யாருன்னா வேற யாரும் இல்ல, மருந்து கடைக்காரன். எடுத்து அள்ளி கூட்டிட்டு போனா பாருங்க இந்த பாட்டி. அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்ல, தெருவுல போன பாட்டி. இங்கே இருக்கிறான் இறைவன், இங்கே கடவுள் நிகழ்கிறது. கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல என் உறவுகளே, அது வினை சொல். சாதாரணமான தெய்வம் அல்ல. நாம எல்லாம் இப்ப போய் இப்படி கும்பிட்டு இருக்கிறோம். இங்க பெரிய யாகம் நடக்கிறது, இவ்வளவு பெரிய விழா நடக்கிறது என்றால் இது சும்மா வந்துட்டு போறதுக்கான எக்ஸிபிஷன் கிடையாது. இங்கே கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தபடி இருந்து நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையை, அந்த பரம்பொருளை ஒற்றை நிலையில் வைத்து நாம் அனைவரும் சேர்க்கக்கூடிய அந்த ஒற்றை நிலையில் உணரக்கூடிய அந்த ஆற்றலை இந்த கோவிலின் மூலமாக நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தலைமுறைக்காக பேசக்கூடியவன். சபாண்ணன் சொன்னார், இந்த உலகத்துல இந்த ஊர் பசங்க எங்க இருந்தாலும் திருவிழானா தலைமுறையை சிறப்பாக வளர்க்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக இதை சொல்லவில்லை சபாண்ணன், உங்களுக்காக இதை சொல்லவில்லை ஐயா ஆறுமுகம் அவர்களே. நான் தமிழ் படித்தவள், தமிழ் இனத்தை சார்ந்தவள். நகரத்தார் என்கின்ற அந்த ஒற்றை இனம்தான் இந்த உலகத்திலே தமிழ் ஆன்மீகத்தில் தாழாமல் தூக்கி நிறுத்துவதற்கான அத்தனை கோவில்களையும் கட்டி கோவில் கலாச்சாரத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் உலகளாவிய அளவில், நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு. நகரத்தார் இனம்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாத்தப்பன் அவர்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்க.
மகிழ்ச்சியான விஷயம், இந்த 76 ஊர்ல ஊருக்கான கோவில் சிவன் கோயில் தான். சிறுவயல்ல மட்டும் அம்மன் கோவில். அம்மன் கோவிலுக்கு பர்வீன் சுல்தானா வருவது இயல்புதான். ஒன்று சொல்லுகிறேன் அண்ணன், இந்த இந்திய நாட்டை குறித்து எழுதுகின்ற பொழுது என் பெருந்தகப்பன் மகாகவி பாரதி சொன்னான், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. இந்த உலகத்திலேயே எந்த நாடுதானா? பாரத நாடு தான் நல்ல நாடுனா. ஏன் சொன்னான் தெரியுமா? இந்த நாட்டுல மட்டும்தான் பர்வீன் சுல்தானாவுக்குள் பராசக்தியை காணக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் இது நிகழுமா? இந்த அன்பு நிகழுமா? இந்த ஆன்மீக அலை நிகழுமா? இந்த உலகம் கொஞ்சம் சிறுவயலை திரும்பி பார்க்கட்டும், கொஞ்சம் திரும்பி பார்க்கட்டும். ஆன்மீக அலை புரண்டு எழக்கூடிய இந்த சூழலை பார்க்கட்டும். ஒன்று சொல்லுகிறேன், பெண்ணை தெய்வமாக வழங்கக்கூடிய மரபு சைவ மரபு. சமண மரபில் அது இல்லை, பௌத்த மரபில் அது இல்லை, இஸ்லாமிய மதத்தில் அது இல்லை. பழம் பெரும் மார்க்கமான சைவ மார்க்கத்தில் பெண்ணை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு ஆற்றல். பெண்ணினுடைய ஆற்றல் குறித்து பேசிய உடனேயே சங்கொலிச்சது பாருங்க. பின்னாடி பாருங்க எவ்வளவு வைப்ரேஷன் வந்துச்சு. நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கழுமல வள நகரில் பெண்ணியலாளோடு பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் பாடிய அந்த பாட்டு இருக்கு இல்லையா? பக்தி இயக்கத்தினுடைய மிக முன்னோடியாக இருந்த அந்த கள போராளி திருஞான சம்பந்தர் அவர்கள் பார்வதியை முன்னிறுத்திய ஒரு மிகப்பெரிய அரசியல் தமிழகத்திற்கான மிகப்பெரிய மரியாதையை ஆன்மீக உலகில் மீட்டு தந்ததை நான் பதிவு செய்கிறேன். நாயகனை வழிபடுவது என்பது இயல்பு. இறைவன் அடி சேர வேண்டும் என்றால் இறைவனை உயர்ந்ததாக ஆணாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய சைவ குரவர்கள் எந்த பாவத்தில் தெரியுமா இறைவனை நாடினார்கள்? நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அல்லது தெரிந்திருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நகரத்தார்ல ஆட்சி கை எப்பவுமே ஓங்கி இருக்கும்ன்றது என்னுடைய புரிதல். வேறு எந்த இனத்திலையும் இல்லாத அளவிற்கு ஆட்சிங்க கை ஓங்கி இருக்கிறது நகரத்தார் கிட்டதான். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாயக நாயகியர் பாவத்தை புரிந்தவர்கள், இறைவனை வணங்க வேண்டும் என்றார். பெண் தன்மையை உணராமல் இறைவனை வணங்க முடியாது. இது சைவ மரபு. பெண்ணோடு சேர்ந்து இல்லறம் நடத்த முடியாதவர்கள் கும்பாபிஷேகத்தில் கும்பத்தை பிடிக்க முடியாது. திருமணம் செய்தவர்களுக்குத்தான் கும்பத்தை பிடிக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய உரிமை இருக்கிறது சைவ மரபில். சன்னியாசத்துல இருக்கிறவங்க கும்பத்தை பிடிக்க முடியாது. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுவோல் பீடு நடை என்று வீட்டில் இருக்கக்கூடிய இல்லறத்தை மரியாதை செய்யக்கூடியவர்களுக்குத்தான் கோவிலிலே முதல் மரியாதை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இனம் நம்முடைய தமிழர். நாயகியாக தன்னையும் நாயகனாக இறைவனையும் பாவித்த அந்த பாவம். நான் சமீபத்துல ஒரு இந்த ஆன்மீகத்திற்கான விஷயங்களை தேடுகின்ற பொழுது அப்பருடைய தேவாரத்தை எடுத்து படிக்கிறது. அப்பர் கண்டறியாதன கண்டேன் என்று திருப்பதிகங்களில் சொல்கிறார். தயவு செய்து நான் சொன்னால் கூட பெரியவர்கள் இருக்கிறீர்கள், அதற்கான விளக்கம் அனுபவத்தில் நீங்கள் உணர்கின்ற பொழுது நீங்கள் நான் சொல்லுகின்ற இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் போய் அந்த பதிகத்தை படி. ஒரு ஆண் சேவலும் ஒரு பெண் ஒரு கோழியும் இரண்டும் சேர்ந்து வருதுங்க. அதை பார்க்கிறார் திருநாவுக்கரசர். கண்டறியாதன கண்டேன்கிறார். ஒரு பசு வருகிறது, ஒரு காளை வருகிறது, இரண்டு பேரும் சேர்ந்து வருகிறார்கள். அதை பார்க்கிறார், கண்டறியாதன கண்டேன்கிறார்.
ஒரு ஆண் பாம்பும் பெண் பாம்பும் பின்னிக் கொண்டிருக்கிறது. திருநாவுக்கரசர் பார்த்து பாடுகிறார், கண்டறியாதன கண்டேன். போய் நிற்கிறார், இறைவன் வாசலில் போய் நிற்கிறார். நாடினேன் நமச்சிவாயத்தை நாடிற்று நமச்சிவாயம் என்று முடிகிறது திருப்பதிகம். அவர் நாடுகின்ற பொழுது, சில ஞானத்தை பெற்று இறைவனை நாடுகின்ற பொழுது இறை அருள் உங்களை நாடும் என்று தேவாரம் சொல்கிறது. நான் அந்த மைய புள்ளியை, அந்த ஆன்மாவின் புள்ளியை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறேன். இறைவனை நாயகனாகவும் தன்னை பெண்ணாகவும் மாற்றிக்கொண்டு எழுதுகிறார் திருநாவுக்கரசர். இங்க நிறுத்தி இன்னொரு விஷயத்தை சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பக்தை மீரா. நான் இதை சொல்றேன், நீங்க ஆண்கள் யாரும் கோச்சிக்கப்படாது. நான் சொல்றது ஆன்மீகம். மீரா மிகப்பெரிய பக்தை, கிருஷ்ண பக்தை. கோயிலுக்குள்ள அவளை போக விட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் சொல்றான்னா, அவ ஆண் இல்ல பெண் இல்லையா? அவளை சொல்றாங்க, நீ பெண், நீ கோயிலுக்குள்ள போக கூடாது. அந்த கிருஷ்ணன் பக்தையான மீரா சொன்ன அந்த ஒரு வாக்கு மூலம் என்ன, நான் பெண்ணா? ஆம், நான் பெண் தான். நான் ஏன் கோவிலுக்கு போக கூடாது? கிருஷ்ணன் ஆண் என்பதற்காகவா? இப்படி சொல்லிட்டு திரும்பி சொன்னா, கிருஷ்ணன் மட்டும்தானே ஆண், அவனை வணங்கக்கூடியவர்கள் எல்லோரும் பெண்கள் தானே, எல்லோரும் கோபியர் தானே. கிருஷ்ணனை வணங்கக்கூடிய அந்த பரமாத்மாவன் மட்டும்தானே அந்த புருஷோத்தமன், மற்றவர்கள் எல்லாம் ஜீவாத்மா தானே, ஜீவாத்மா எல்லாம் பெண்கள் தானே என்று பேசியவள் மீரா. இந்த நாயக நாயகியர் பாவத்திலே திருநாவுக்கரசர் எழுதுகிறார், உலா வருகின்ற இறைவன் மீது ஈடுபாடு கொண்டு ஒரு பெண் சொல்லுகிறாள். பெண் சொல்லுவது போல் எழுதுகிறார் திருநாவுக்கரசர். முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அம்மையப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரம் தன்னை துறந்தாள். தன் நாமம் கெட்டாள், நங்கு தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே என்பது தேவார். தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைத்தல், சரணாகதி அடைய வேண்டும் என்றால் பெண் பாவத்தை உணராமல், பெண் தன்மையை உணராமல் பக்தி என்பது சாத்தியமே இல்லை என்று சொல்லுகின்ற பாவம் நாயக நாயகியர் பாவம். பரம்பொருளை உணர வேண்டும் என்றால் மனதிலே நீங்கள் மென்மையை பேண வேண்டும். மென்மையை பேணாமல் கடவுளை தரிசிக்க முடியாது. ராமாயணத்தை நான் 2 இடத்தை சொல்றேன். இன்று இரவு நீங்கள் போய் உங்கள் படுக்கையில் விழுவதற்கு முன் ஒரு வினாடி உங்களுடைய மனம் இந்த நெகிழ்வு தன்மைக்குள் உட்பட்டு இருந்தால், அந்த நெகிழ்வு தன்மைக்குள் உட்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் இதயத்திற்குள் கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணரக்கூடும். 2 காட்சிகளை நான் சொல்றேன். ராமன் வருகிறார். முதல் போர் ராமனுக்கு வசிஷ்டரிடமிருந்து கூட்டிட்டு போயிட்டார் விஸ்வாமித்திரர். நான் இங்க நிறுத்தி சொல்றேன், நீங்கள் எல்லோரும் ராமாயணத்தை முன்னெடுக்கின்றவர்கள். காரைக்குடி கம்பன் கழகம் தானே தாய் கழகம். அது இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்ததற்கு வாய்ப்பே இல்லை. கம்பன் அடிப்பொடி இல்லை என்றால், ஐயா சா கணேசன் இல்லை என்றால், அவருக்கு அந்த ட்ரிபியூட். கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியை சொல்லுகிறேன், பரம்பொருளை உணரக்கூடிய அந்த காட்சி. ராமனை அழைத்துவதற்காக வருகிறார் விஸ்வாமித்திரர். ராமனை அழைச்சிட்டார், தசரதன் அனுப்பிட்டான், கூட்டிக்கிட்டு வர்றார். கூட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்தி சொல்றார், இங்க ஒருத்தி இருக்கிற, அவ பேர் தாடக, அவளை வதம் பண்ணணும். ராமன் தயங்குகிறார். இங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை செய் என்று சொல்லுகின்ற பொழுது ஆசிரியர்கள் யாரேனும் குழந்தைகளை பார்த்து, இளைஞர்களை பார்த்து இப்படி இரு என்று சொல்லுகின்ற பொழுது கீழ்ப்படிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கீழ்ப்படிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்த காரணத்தினால்
மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இந்த பூலோகம் இருக்கின்ற வரைக்கும் தன் பெயர் நிலைக்க வாழ்ந்தவர் ராமர். அப்படி அவர் வாழ்ந்ததனாலதான் அடுத்த ஜென்மத்துல குருவா பிறந்தார். முதல் ஜென்மத்துல ஒழுங்கா ஸ்டூடெண்ட் ஆயிரு, அடுத்த ஜென்மத்துல குருவா வரலாம் என்பதற்கு ராமகிருஷ்ண அவதாரங்கள் நமக்கு கொடுக்கின்ற பாடம். ராமர் வருகிறார், வந்து இந்த பெண்ணை நீ வதம் பண்ணணும்னா தயங்குற. பொம்பளைய போய் வதம் பண்றத இல்ல இல்ல, அவ பெண் இல்ல, வதம் பண்ணு குரு சொல்ற. ஒன்ன செய்யல, நேராக தன்னுடைய அம்பை எடுத்த ராமர் நேரா அம்பு விடுறார். அம்பு விட்டவுடன் நான் இங்க காட்சியை நிறுத்தினேன். பெருமக்களே, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணி, இந்த மைண்ட்ல ரெஸ்ட் ஆகி கிடக்குது ஒரு கேமரா, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி இது கொண்டு வாங்க. ராமன் நிக்கிறார், கையில வில்லும் அம்பும், முன்னால ஒரு பெரிய அரக்கி நிக்கிறார். எடுத்து அம்பு விட்டார். கம்பர் இப்படி எழுதுறார், சொல் ஒக்கும், சொல் ஒக்குங்க. ரொம்ப சூடா ஒரு அம்பு சொல் மாதிரி வருது. சுடு சரம், சொல் மாதிரி சூடா வேகமா ஒரு அம்பு வருது. அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். கருப்பா இருக்கிறான், அவன் மேல விட்டார், போயிடுச்சு. எப்படி போச்சு? கல்வொக்கும் நெஞ்சினில் தங்காமல் அப்புறம் கழன்று போயிடுச்சு. எப்படி போச்சு? கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு. கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு பெரியவர்கள் ஏதேனும் ஒரு சொல் சொன்னால், சொல் இந்த காதல இருந்து இந்த காதல் எப்படி போயிடுமோ, பொருள் புரியாதோ, அப்படி இந்த நெஞ்சில இருந்து அந்த பக்கம் போயிடுச்சான். கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிடுச்சு. நான் இங்க நிறுத்துறேன், இன்னொரு காட்சி சொல்றேன். வாலி வதம், நீங்க பரம்பொருளை புரிந்து கொள்வதற்கான வினாடி. வாலி வதம் நிகழ்கிறது. அம்பு போட்ட, மறைஞ்சு நின்னு போட்ட, அம்பு போயிடுச்சு உள்ள, கீழே கிடக்கிறான் வாலி. அந்த பாட்டை எடுத்து படிச்சு பாருங்க. வாலிக்கு நம்பவே முடியலீங்க. இந்த மாதிரி ஒரு அம்பு பிளந்தது நம்ப முடியல. ஆனா எடுத்து பார்க்கறா, ராமன் நாமம் கண்ணில் தெரிய கண்டான். ராமன் அம்பு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் ராமன் தான் இதை விட்டுருப்பான் அப்படின்னா உன்னால நம்ப முடியல. நீ ஒரு 3 பாட்டு இருக்குங்க, முடிஞ்ச அந்த 3 பாட்டை கடந்துருங்க. அவன் தவிக்கிற தவிப்புல ஒரு சொல் சொல்லி இருப்பான் வாலி. கம்பர் அதை எழுதியிருப்பார். என்ன தெரியுமா? இது அம்பு அல்ல, நான் எப்பொழுதோ என் வாழ்விலே மிகப்பெரிய கல்வி அறிந்த பெரியவர்களை துன்புறுத்தி இருப்பேன் போலும், அந்த துன்புறுத்தப்பட்ட முனிவர்கள் என்னை எதிர்த்து கடும் சொல் சொல்லி இருப்பார்கள் போலும், அப்பொழுது நான் அவர்களுக்கு துன்புறுத்தி அவர்கள் வாயிலாக வந்த கடும் சொல்தான் இப்பொழுது அம்பாக என் உயிரை தைக்கிறதோ. இந்த கூட்டத்தை சொல்ற, தயவு செஞ்சு வயிறெறிஞ்சி பெரியவர்களே இளைஞர்களையும் குழந்தைகளையும் சபித்து விடாது. அது எங்க அம்பா தைக்கும் தெரியாது. குழந்தைகளே, இளைஞர்களே, எதுவாக இருந்தாலும் பெரியவர்களுடைய மனதை துன்புறுத்தி அவர்களிடமிருந்து அந்த கடும் சொல்லை பெற்று விடாது. 2 பேருக்கும் நான் பிரார்த்தனையை வைக்கிறேன். கீழே விழுந்து கிடக்கிறான். ஆனா என்ன தெரியுமா அதிசயம்? கல்லு மாதிரி இருந்த நெஞ்சில இப்படி நுழைஞ்சு அப்படி போயிடுச்சு ராமன் அம்பு. ஆனா வாலி கிடக்கிறான்ல, வாலிக்கு முக்தி, வாலிக்கு பிறப்பு கிடையாது, வாலிக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அது கம்பர் எழுதுறார். வாலியினுடைய நெஞ்சு எப்படி இருந்துச்சுன்னா வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சா, கதலி மாதிரி இருந்துச்சா. கதலில தைத்த அம்பு நின்றது எப்படி? கதலியின் ஊசியின் அன்ன சென்றது நின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்லுல அம்பு விட்டா போய் நிக்கும், கதலியில வாழைப்பழத்துல அம்பு விட்டா கடக்கும். கல்லுல அம்பு நிக்கும், கதலில கடக்கும். விஞ்ஞானம்.
கல்லு மாதிரி நெஞ்சு இருந்துச்சுன்னா ராம நம்பு கடக்கும், கதலி மாதிரி நெஞ்சம் இருந்துச்சுன்னா வாலி நம்பு நிற்கும். இது மெஞ்ஞானம். கடவுள் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் மனம் கதலி போல் இருக்க வேண்டும். உங்க ஊர் கண்ணதாசன் தான் பாடினார், ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணல் அது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கனிந்த மனத்திற்கு வீழ தெரியாது, அது நிற்கும். இறை அருள் தங்கும் குழி அந்த நெஞ்சு. அந்த அன்பு வயப்பட்ட நெஞ்சு இருக்கக்கூடியவர்கள் வாழ்விலே வெற்றி பெறுகிறார்கள். அந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? எத்தனை கற்பிதங்களால். என்கிட்ட காலையில ஒருத்தர் கேட்கிறார், நீங்க கோயிலுக்கு எல்லாம் பேச போறீங்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? என்ன கூப்பிடுறவங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும். அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு எதையும் கலவரமா எதையும் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எவ்வளவு முயற்சிச்சாலும் இந்த தமிழ்நாட்டுல எந்த கலவரத்தையும் ஏற்படுத்த முடியாதப்பா. இது பரம்பொருள் ஒன்று என்று அறிந்த கூட்டம், எல்லாவற்றிலும் இறைவனை தரிசிக்க கூடிய கூட்டம். சாதாரணமானது அல்ல இந்த பேரன்பு. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல விட்டு லேட்டா வந்தோம்னா எங்க வீடு பூட்டி எங்க அம்மா எங்க பாட்டி வீட்டுக்கு எங்கேயா போயிருந்தாங்கன்னா நாங்க பசியோட எங்க அம்மா வர வரைக்கும் இருந்தது இல்லைங்க. எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி எங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. அந்த மரபு இருக்கின்ற வரைக்கும் பரம்பொருளினுடைய அருள் அந்த இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அது காணாமல் ஆக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருப்பது. நம்ம வீரம்னு சொல்றோம்ல, எதுங்க வீரம்? சத்தம் போடுறதா? அடுத்தவனை அடிக்கிறதா? இறைவன் கையில, நீங்க எந்த இறைவனையும் வச்சுக்கோங்க, அவங்க கையில ஒரு ஆயுதத்தை பார்த்திருக்கோம்ல, நம்ம ஒரு ஆயுதம் இருக்கும். எந்த சாமிக்கும் ஆயுதம் கொடுத்து வச்சிருக்கோம். ஏனென்றால் பக்கத்துல பெண் இருப்பா. பெண்ணும் ஆயுதமும் தமிழர் தெய்வங்களினுடைய மிக முக்கியமானது. ரெண்டுமே, ரெண்டுத்தோட தான் சாமி நிப்பாரு. இந்த கையில இருக்கக்கூடிய ஆயுதம் எது? வீரமும் காதலும் தானே தமிழ் மரபு. இந்த ரெண்டுமே தானே தமிழ் மரபு. என்னுடைய நண்பரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். இன்றிலிருந்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன் வரைக்கும், கேட்டா 15 வருஷம் கூட வச்சுக்கலாம், ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா ஒரு பையனுக்கு கருணை வருங்க, இல்லைன்னா காதல் வரும். அந்த பொண்ணை பார்த்தா ஒரு ஆசை வரும், காதல் வரும், கருணை வரும். 10-15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் சபான ஒரு, இப்போ பார்த்தா விருப்பாகிறான். ஏன் தெரியுமா? அட்ராவள குத்ராவள வெற்றாவளன்னு தான் பாட்டே தானே. முதல்ல நாங்களாம் எப்படிப்பட்ட பாடல் பாடுறவங்க? பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா தானே. பூஜைக்கு வந்த மலர் அது சாதாரணமா சாவல வீசுற மலர் இல்ல, அது பூஜைக்கு வந்த மலர் என்று காதலியை பாடியது காலம் அது. ஆடை கட்டி வந்த நிலவே என்ற நிலவுக்கும் ஆடை கட்டிய பரம்பரை தமிழ் பரம்பரை. இன்றைக்கு ஆபாசமான வரிகள். எங்கே வாழும் பரம்பொருள்? பரம்பொருள் பேரன்பு கொண்ட மனதிலும் பெருவழியான அந்த பேரன்பிலும் தான் பரம்பொருள் நிகழுமே தவிர, வன்முறையான மனதிலே, பேரன்பு கொள்ளாத மனதிலே கடவுள் நிகழ வாய்ப்பே கிடையாது. எது வீரம் தெரியுமா? இளைஞர்கள் நிறைய பேர் நின்று கேட்கிறீர்கள், ஒண்ணும் இல்ல. ஏன் தெரியுமா நின்று இவ்வளவு ஆசையா கேட்கிறீங்க? இந்த அம்மா நாங்க யூடியூப்ல பாக்குறோம், இன்னைக்கு நேர்ல பாக்குறாங்கிறது தான் கூட்டம். பேச்சை கேட்கறதுக்கு வந்த கூட்டம், பேச்சை கேட்க வந்த கூட்டம் என்றால் உங்கள் பாதங்களுக்கு என் வணக்கம். எது வீரம் தெரியுமா தம்பி? எது வீரம்னு சொல்றேன், உனக்குள்ள அது இருக்கான்னு பாரு. ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் ரோட் கான்ட்ராக்ட் போடுற ஆளு, ஆஸ்திரேலியா கண்டம் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை எழுதினார் மலேசியாக்காரர் பீர் முகமது, தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எழுதினார். அந்த புத்தகத்தை பதிப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க கம்பெனிக்கு. நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அதுல ஒரு கட்டுரை,
வீரம்னா என்ன? என் பாண்டிய மன்னன் எப்படி வீரத்துடன் இருந்தான்? என் தாத்தா அவன் சோழன், என் தாத்தன். கடையேழு வள்ளல்கள் என்று சொல்வார்கள், எல்லாரும் அரசர்கள். என் தாத்தாக்கள், அவர்களிடத்தில் எப்படி இருந்தது வீரம்? ஓரிடத்தில் எப்படி இருந்தது வீரம்? காரியிடத்தில் எப்படி இருந்தது வீரம்? பாரியிடத்தில் எப்படி இருந்தது வீரம்? அவர்கள் எல்லாம் எப்படி வீரம் செய்தார்கள், புரிந்தார்கள். நம் மரபு இறைவனோடு வீரத்தை சேர்க்கும் மரபு. வன்முறை, நீ வன்முறையாளனா வீரனான்னு ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரியுமா? கொஞ்சம் சஸ்டைன் பண்ணன்னு வச்சுக்கோயேன், தப்புன்னு அடிக்காம நீ வீர. சஸ்டைன் பண்ணலன்னா நீ வன்முறையாளன், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அப்படி நிதானம் வந்துருச்சுன்னா நீ வீர. நிதானமாக அடிச்சுட்டா வன்முறையாளன், அவ்வளவுதான். இந்த நிதானமும் அந்த ஒரு கோடு தான் பிரிக்கிறதே. பாருங்க, பீர் முகமது எழுதுறார், அவர் ஒரு இடத்துல அளவு போட்டுட்டு நிக்கிறார், போகணும் இன்னொரு இடத்துக்கு. சாயந்தரம் 5 மணி ஆகுது, வண்டி கூட்டிட்டு போறதுக்கு வரல, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஜீப் வருது. நான் இதை ரொம்ப பிரார்த்தனையோடு சொல்றேன் குழந்தை, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போர்த்தொழில் பழகுன்னு ஒரு புக் வந்திருக்குங்க, ஐயா இறையன் எழுதி இருக்கிறார். முடிஞ்சா அந்த புத்தகத்தை கடந்துருங்க. போர் தொழில் பழகு அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, நின்னுட்டு இருக்கிறார், ஒரு ஜீப் வருது. ஜீப்பை கையை காட்டுறாருங்க. நடு ரோட்ல ஒரு ஆளு நின்னு வனாந்தரத்துல கையை காட்டினா அந்த ஜீப்பு நிக்குது. இது பெரிய விஷயம். நிக்குது. நின்னவர் சொல்றார், என்னை இங்க தனியா விட்டுட்டு போனாங்க, நான் ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனோம், என்னை கூட்டிட்டு போய் விட்டுருங்க, என்னால எனக்கு வழி தெரியாது. அவர் சொல்றார், நான் வேற இடத்துக்கு போறேன், உங்களுக்கு வண்டி வராதா? இல்ல வராது. நின்று பாக்குறீங்களா, நான் போயிட்டு இருக்கேன். இல்ல நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் செத்துருவேன். இந்த வார்த்தையை சொல்றாருங்க. அவன் என்ன சொன்னா, சரி ஏறுங்க வண்டியில. வண்டியில ஏறிட்டான். அவன் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு 5 கிலோமீட்டர் போய் ஆளை விட்டுட்டான். விட்டுட்டு வண்டிய அவருடைய ஹோட்டல்ல விட்டுட்டு வண்டி அவன் திருப்புறாங்க. அப்போ அவன் போர்வை போத்திட்டு இருந்துட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டே இருந்திருக்கான். அந்த போர்வை விலகி இருக்கு. அவன் வண்டி இப்படி திருப்பினதுல பார்த்தா அவன் கை வெட்டுப்பட்ட கை அவன் மடியில இருக்குது. அவன் ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தான். அவன் எழுதுறாருங்க, அவரு வெட்டுப்பட்ட கையை மடியில் வைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்காக வண்டி ஓட்டிட்டு இருந்த ஒரு ராணுவ வீரன், வழியில் நீ என்னை விட்டுட்டு போன, நான் செத்துருவேன் உடனே தன் வலியையும் அந்த உடைந்த கையையும் அருந்த கையையும் மடியில் வைத்துக் கொண்டு போய் ஒரு உயிருக்கு உதவி செய்து கொண்டு வந்து போட்டான் பாருங்க. அவன் வீரன், அவன் தான் வீரன். பச்சையார வீரன் கிடையாது, வலி பொறுப்பவன் வீரன். இன்னைக்கு வலி பொறுக்கக்கூடிய எதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லி தருகிறோம்? முதல்ல ஸ்கூல் விடுறதுக்கு தயாரா இருப்போம். கடகடன் ஓடினா எரி பந்துன்னு ஒண்ணு அடிப்பாங்க தெரியுமா? ரூலே மூஞ்சில் அடிக்கூடாதுங்கிறது தான். காலு கீழே தான் அடிக்கணும், இடுப்பு கீழே தான் அடிக்கணும். அந்த 10 தெரிக்கோங்க. அவர் இறை என்பதை எழுதிட்டு சொல்றார், எங்கேது ஒரு கலவரம் நிகழ்ந்தால் யாரா அது என்று விலக்கி கொண்டு போய் நியாயம் சேர்க்கக்கூடிய நாங்க 10 பேர் தான் காலேஜ்ல இருந்தோம். மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. இன்றைக்கு அந்த 10 பேரும் அதிகாரிகளாக தமிழகத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருப்பார். தலைவன் என்பவன் யார்? இந்த உலகம் வெறும் கோயில்களில் கும்பிட்டு போவதில் இல்லை சாமி. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம பார்க்கிறோம் இல்லையா, அந்த வாழ்வினுடைய தரம், அந்த வாழ்வினுடைய விழுமியம் இதில் தான் இருக்கிறது. எனக்கு எனக்கு என்று இல்லாமல் உண்டாலம்ம உலகம்னு ஒரு சங்க பாட்டுக்கு முடிஞ்சா படிச்சு பாருங்க. தனக்கென முயலாதார் பிறர்க்கென முயலும் நோன்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களுக்காகத்தான் உலகம் வாழ்கிறது என்று அந்த பாட்டு சொல்கிறது. அடுத்தவர்களுடைய பலியிலே தன்னுடைய பசியை அறுத்து கொடுக்கக்கூடியவர்கள். என் நண்பர் இன்றைக்கு எனக்கு சொன்னார், 1 ரூபாய் இருக்கு, பசின்னு ஒருத்தன் வர்றான், அவனுக்கு 50 பைசா எனக்கு 50 பைசான்றதானுங்க நம்ம மரபு. ஒரு பிடி சோறு இருக்கு, பசியோட வந்தவனுக்கு அவனுக்கு பாதி பிடி எனக்கு பாதி பிடி தானே, அதுதானே நம் மரபு. அதில் தான் இறைவன் வாழ்கிறான். நீங்க 1000 சொல்லிக் கொள்ளுங்க, எல்லா இடங்களிலும் இருப்பது ஒன்றுதான். கோயில்ல இதை சொல்லலாமான்னு சொன்னா தலைப்பு கொடுத்திருக்கு, இதை நான் சொல்றேன்.
எப்படி சொல்றதுன்னு எனக்கு தயக்கம் இருந்தது. ஆனா இப்போ அம்மன் சொல்றா, சொல்லு சொல்றேன். மக்கா போயிருந்தேன், கிட்ட போனேன், என் தம்பி தான் கூட்டிட்டு போனான். மக்கால ஒரு கதவு இருக்கும், அந்த கதவு பக்கமா வந்து நின்று பார்த்து எது கேட்டாலும் கிடைக்கும். எப்படி அம்மன் கிட்ட போய் எது கேட்டாலும் கிடைக்கும்ல, முக்கியமா திருவிழா கும்பாபிஷேக தண்ணிக்கெல்லாம் எது கேட்டாலும் கிடைக்கும். நான் பயங்கர சந்தோஷத்துல இருப்பேன். அம்மன் சாங்ஷன். அந்த இடத்தை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எது கேட்டாலும் கிடைச்சிடும். நேரா என்னை கூட்டிட்டு போய் என் தம்பி கீழே பாரு கீழே பாரு கீழே பாரு, நான் கீழே பார்த்துக்கிட்டே போனேன். கூட்டிட்டு போய் இப்ப பாரு என்ன வேணுமோ கேட்டுக்கோணும். பார்த்தேங்க, ஒண்ணு கேட்க வரலீங்க. ஒரே ஒரு நாகூரணிப்பா பாட்டு மட்டும் மனசுக்குள்ள ஓடுது. அந்த டைம்லங்க, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். கேட்க முடியலைங்க. விவேகானந்தர் சொல்கிறார் இதை. குருவே காளி பார்த்தேன். ஓ பாத்தியா, கேட்டியா, ஏதாவது கேட்கணும் கேட்டியா? இல்ல பரவசமாயிட்டா, அதுக்குள்ள போயிட்டா, அவ்வளவுதான் விட்டியா? இல்ல மறுபடியும் தியானம் செய்தேன், வந்தாள். கேட்டியா? இல்லை, அவளை பார்த்து பரவசமாக இருந்த, போயிட்டா. மறுபடியும் போட்ட விட்டியா? கேட்கலையா? எதுவும் இல்லை, மறுபடியும் தியானித்தேன், வந்தாளா? வந்தாள். கேட்டியா? அவளை பார்த்து அந்த பரவசத்தில் கண்ணீர் போய்கொண்டே இருந்தது. இந்த வாழ்வை தந்த அவளுக்கு நன்றி சொல்வதற்கே இந்த வாழ்நாள் காணாது. அவளிடத்தில் என்ன கேட்பது குருவே? அதனால் அவளிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்லி முடித்தார் சுவாமி விவேகானந்தர். அது சுவாமி விவேகானந்தருக்கு மட்டுமல்ல, ஆன்மீக மனம் படைத்த புத்தி ஞானம் கொண்ட எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பேரறிவு, பரம்பொருள் என்கின்ற ஒன்று உணர்கின்ற பொழுது அவன்கிட்ட எதுவும் கேட்க தோணாது. இப்படி போய் பார்த்துட்டு இருக்கிறேன், முடியல, ஒன்னும் கேட்கல. அப்புறம் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறோம். சுத்தணும், 7 சுத்து சுத்தினேன். அங்க அந்த கதவு இருக்குல்ல, அந்த கதவை இப்படி தொடணுங்க. ஆனா அது 7 அடிக்கு இருக்குது, நான் 5 அடி தான், தொட முடியாது. ஆனா நான் கொஞ்சம் சூதானமான பிள்ளை. 1,00,000 பேர் இருந்தாங்க சுத்தி. கிடுக்கிடுன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். அங்க ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் எல்லாம் கிடையாது, அங்க வெளியில தான். இதுக்கு முன்னால எங்க ஆம்பளை பொம்பளை? போயிட்டோம். போய் நின்று தொடர முடியல, தொடர்றதுக்கு முயற்சி பண்ற முடியல, எகிற முடியல. பின்னால ஒரு பொண்ணு எனக்கு கரெக்டா முதுகு சாஞ்சிட்டு ஒண்ணு நிக்குது. அது இருக்கும் 6 அடிக்கு. சிரியா நாடு இல்லைன்னா ரஷ்யால பொண்ணாதான் இருக்கணும். இந்த உயரமா இருக்கான். அவன் என் கண்ணிலேயே பேசுறான், நீ விலகிட்டா நான் புடிச்சிருவேங்கிறான். எத? இந்த கதவை நீ விலகு, நான் பிடிக்கிறேங்கிறான். அதை போய் விட முடியுமா? இவ்வளவு தூரம் பயணம், அதுக்கு தொட்டு பார்க்காம எப்படி வர்றது? ஆனா என்னால தொட முடியாதுன்றது தெரியுது, ஆனாலும் விடுறதுக்கு மனசு இல்லை. என்னமோ மனசு பண்ணிருச்சுங்க அவ பார்த்த பார்வையில. ஒன்னும் பண்ணல, நானு இப்படி நின்னுட்டு இருந்தேன்ல, இப்படி திரும்பி அவளை உள்ள கூப்பிட்டேன். கூட்டத்துல வந்துட்டா உள்ள. திரும்பி ஒரு பார்வை பார்த்தாங்க. நான் அப்படின்னேன், ஓ உனக்குதான் கொடுப்பன, தொடு. அவ தொட்டுட்டான், ஈஸியா தொட்டுட்டான். தொட்டுக்கிட்டே அழுறா. மறுபடியும் என்ன பாக்குறா. நான் ஊன, நீ வேண்டிக்கோ, உன் கடவுள் உனக்கு வாய்ப்பு கொடுத்தான். அவ என்ன பண்ணாங்க, தொட்டு முடிச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு பாருங்க, மறுபடியும் என்ன கூட்டிட்டு வந்துட்டான். முன்னால கூட்டிட்டு வந்துட்டு என் ட்ரெஸ் இருக்குல்ல, அத பின்னால ஒரு சுத்தி இப்படி பிடிச்சாங்க. அது இருக்குது இப்படி பாருங்க, என்ன தூக்கிட்டான். என் கை இவ்வளவு போயிடுச்சுங்க. நினைச்சு பாருங்க, தொடவே முடியாத, ஆனால் என்னிடத்தில் இடம் இருக்கிறது. இடம் இருந்தாலும் தொட முடியாத இடத்தை நான் விட்டு கொடுத்ததனால் தொடவே முடியாது என்கிற இடத்தை நான் தொடுவதற்கு இறைவன் எனக்கு அருள் செய்தார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.